Gen Reviews. Disclaimer: this channel does not promote any illegal activities. This channel content is not illegal. This channel not encourage illegal activities. This channel content is always promotion content. This video sponsored by GenReviews.online. Gen Reviews sponsor content. GenReviews.online. Gen Reviews product reviews, best reviews, review portal. GenReviews.online is one of the review portal site. Visit www.genreviews.online. Hi guys, இன்னைக்கு டூம் அப்படிங்கிற அந்த மூவியோட ஒன்லைன் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் பீப்புள்ஸ் சாம்ப் ராக் அப்படிங்கிற ட்வைன் ஜான்சன் நடிச்சிருக்காரு. ஓகே, இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதாவது அமெரிக்காவில் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள், பழைய மக்கள், அதாவது என்ன பழைய மக்கள்னு சொல்ல முடியாது, ஒரு ரொம்ப ஓல்டு, அது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு போர்ட்டல் அப்படிங்கக்கூடிய ஒரு விண்வெளி இந்த மாதிரியான விஷயங்களில் பயணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, ஏன் இப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அந்த கதை மூவ் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா, அதை கண்டுபிடிச்சி அவங்க மார்ஸுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே போய் ஒரு விண்கலம்னு வச்சுக்கலாம். ஓகே, சாரி, அது என்ன எப்படி சொல்லணும்னா, ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அங்கே ஏன் தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஒரு விஷயங்கள்லாம் தப்பாக நடந்துகிட்ருக்கு. அப்போ படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்பேஸை பயன்படுத்தி, அதாவது ஒரு அந்த போர்ட்டை பயன்படுத்தி ஒரு ஸ்பேஸ்க்கு போகிறாங்க. அந்த பேர் என்னென்னா ஓல்டு பாய் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே அங்கே என்னென்னா, அங்கே இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அங்கே ஒரு ஜந்து, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஜந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படின்னா ஒரு மிருகம் சம்திங், ஏதோ ஒன்று அந்த மாதிரி சொல்லலாம். அது ஒருத்தரையாக போட்டு தள்ளிகிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம நடிகர் ராக் உள்ளே வர்றாரு. அது அவர் தான் அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிறத போட்டு தள்ளுறது தான் அவருக்கு வேலை. இப்படி தான் அந்த கதை ஆரம்பிக்குது. ஸோ இதன் மூலிமா அந்த படம் எந்த மாதிரி நகர்ந்துட்டுருக்கு, எந்த மாதிரிலாம் போகுது, இவங்க உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்பேஸில் என்ன இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் அந்த படத்தில் ஒரு மெயினான கான்செப்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்பொழுது இது எந்த மாதிரி நகருது, இந்த படம் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ விருப்பப்படுறவங்க பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.